بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قاف القرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذب بالحق لما جاءهم فهم في أمر مريج. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்புக்குரிய ஜும்மாவினுடைய முதல் குதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் குறிப்பாக சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்டி அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறையிடத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழ்த்துமாக. கணிதத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவருமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவருடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்தை படைத்து இந்த மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காகவே தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்கள் அல்லாஹ்வினுடைய அருளையும் மறுமையில் சொர்க்கத்தையும் பெற்றுக் கொள்வதற்காக வழிகாட்டி இருக்கின்றார். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது இறை பொருத்தத்தையும் இறை மன்னிப்பையும் நாளை மறுமையில் சொர்க்கத்தையும் பெற வேண்டும் என்றார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அவன் தன்னுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக எவ்வாறு நடந்து கொண்டார், அதற்கான இந்த சொர்க்கத்தை மன்னிப்பின் பெற முடியும் என்கின்ற வழிமுறைகளை இறைவன் நமக்கு குர்ஆனின் மூலமாக கற்றுக் கொடுக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்வில் இறை பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கு, நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலங்களில் மிக விரைவாக நன்மையின் பக்கம் நாம் விரைந்து செல்ல வேண்டும் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கின்றது. காரணம், மனிதன் இந்த உலகத்தில் ஒரு சொற்ப காலம் தான் வாழப் போகின்றார். மனிதனின் மரணம் என்ற ஒரு செய்தி எந்த வினாடியில் எந்த நேரத்தில் வந்து அவனை பிடிக்கும் என்பதை அவனால் அறிந்து கொள்ள முடியாது. எனவே அல்லாஹ் தஆலா மனிதனுடைய மரணத்தை தாயினுடைய கருவறையிலே இருக்கின்ற பொழுது நிர்ணயம் செய்து விட்டான். இவனுடைய காலம் எவ்வளவு, இவனுடைய வாழ்நாளுடைய காலங்கள் எத்தனை ஆண்டுகள் என்பதை நிர்ணயம் செய்தான் இந்த உலகத்தில் பிறக்கச் செய்கின்றான். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நாம் எவ்வளவு விரைவாக இறைவன் கொடுத்திருக்கின்ற உடல் ஆரோக்கியத்தை கொண்டும் உடல் வலிமையை கொண்டும் இறைவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை நோக்கி நாம் விரைந்து வந்து அமல்களை செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அடியார்களாகிய நமக்கு ஏராளமான அருள்வளங்களை திறந்து விட்டிருக்கின்றார். நம்முடைய வாழ்வில் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை பெற வேண்டும். மறுமையுடைய வாழ்க்கைக்கு இந்த உலகத்தில் இறைவன் கூறுகின்ற அந்த அமல்களை செய்தால் மட்டுமே தான் வெற்றி பெற முடியும், சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ள முடியும். எனவேதான் அல்லாஹ் தஆலா அந்த நாளுக்காக, அந்த மறுமை நாளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, மறுமை என்று சொல்வதை விட நாளைய தினம் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அடுத்த வினாடியே அவருடைய மறுமை தொடங்கி விடுகிறது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா நாளைய தினத்திற்காக நீங்கள் என்ன செய்து வைத்திருக்கிறீர்கள் என்ற ஒரு செய்தியை இறைவன் குர்ஆனிலே பதிவு செய்கின்றார். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹஷ்ர் 59வது சூராவினுடைய 18வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன் வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும் உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ, ஈமான் கொண்டவர்களே, இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஏற்றுக்கொண்ட மக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்ட மக்களே என்று அல்லாஹ் தஆலா நம்மை ஈமானியர்களை அழைக்கின்றார். அழைத்து அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார், இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிலைநாட்டுங்கள், ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ் சொன்னதை செய்யுங்கள், அல்லாஹ் தடுத்ததை விட்டுவிடுங்கள். இதுதான் இறையச்சத்தினுடைய அடையாளம். எனவேதான் யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், உங்களுடைய படை, உங்களுடைய இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின், உங்களுக்கு மலக்குள் போல் மரண பிடியை பிடித்த பிறகு மறுமை நாளுக்காக, நாளைக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின், நம்ம ஃபியூச்சருக்காக ஓடுறோம், என்னுடைய பிள்ளைக்கு ஃபியூச்சர் இப்படி இருக்கணும் என்று ஃபியூச்சருடைய வாழ்க்கை பல வருஷத்திற்கு பின்னால் நடைபெறுகின்ற விஷயத்தை பிறந்த குழந்தைக்காக முயற்சி செய்யணும். ஆனா ரப்பு சொல்றான், உனக்கு மௌத்து வரப்போகுதுப்பா, மலக்கு மௌத்து வந்துருவாரு, யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. எவ்வளவு விவசாயியான டாக்டர்களுடைய அருகாமை கடந்தாலும், எவ்வளவு பணங்கள் உன்னுடைய கொட்டி கடந்தாலும் மலக்கு மௌத்துக்கு முன்னால் விலை போக முடியாது. எனவே ஒரு தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின், நாளை தினத்திற்காக, மறுமைக்காக, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக நீ என்ன சேர்த்து வைத்திருக்கிறாய், என்ன அமலை செய்திருக்கிறாய், உன்னுடைய தொழுகை இருக்கிறதா, உன்னுடைய நோன்பு இருக்கிறதா, உன்னுடைய தர்மம் இருக்கிறதா, ஜகாத் இருக்கிறதா, இன்றைய தினம் எத்தனை முறை சுப்ஹானல்லாஹ் சொன்னோம், எத்தனை முறை அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோம், யோசித்து பாருங்கள் என்று அவன் கேட்கிறான், சிந்திக்க சொல்றான். ஒரு தன்துர், சிந்தித்து பார், கவனித்து பார், நாளைக்காக வேண்டி என்ன சேர்த்து வைத்திருக்கிறார். உலகத்தில் மனிதன் 10 வருஷத்துக்கு பின்னாடி என்ன வருமோ அதுக்காக மனிதன் சேர்த்துக்கிறான். ஆனா அல்லாஹ் சொல்றான், நாளைக்கு மௌத்து வந்துட்டா அதுக்கு பின்னாடி உனக்கு என்ன நடக்க போகுது, அதுக்கு நீ என்ன செய்திருக்கிறாய் என்று உற்று கவனித்து பார். யார? ஈமான்தாரியாக நம்மை அழைத்துதான் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ். திரும்ப இரண்டாவது வத்தகுல்லாஹ், நீ அல்லாஹ் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா
ஒவ்வொன்றை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அடுத்து சொல்றான், வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை மறந்தவர்களை போன்று வாழ்ந்துடாதீர்கள். உலகத்துல துனியாவுல படைத்தவனை மறந்த மக்கள் நிறைய இருக்கிறாங்க. படைத்தவனை மறந்த வாழ்க்கையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. அதனால வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ, அல்லாஹ்வை மறந்தவர்களை போன்று நீங்கள் வாழ்ந்து விடாதீர்கள். ஃபன்ஸாஹும், அவர்கள் தங்களையே மறந்து விடக்கூடும், அல்லாஹ் மறக்கடி செய்து விடுவான். இவர்கள் யார்? உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன், இவர்கள்தான் மிகப்பெரிய பாவிகள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். ஈமான் கொண்ட இறை விசுவாசி நாளை வறுமைக்காக என்ன செய்திருக்கிறீர்கள், நாளை வறுமை நாளில் நமக்கு அமல் தேவை, விரைந்து அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அழைக்கப்படுகிறான். ஏனென்றால் அந்த வறுமை நாள் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட நாள்? உலகத்தில் மனிதனுக்கு உதவி செய்து கொண்டிருப்பான். தகவல் தன் பிள்ளைக்கு உதவி செய்வார், பிள்ளை தன் தந்தைக்கு உதவி செய்வார். இப்படிப்பட்ட ஒரு காலம் உலகம். ஆனால் மறுமையுடைய நிலை எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறான். சூரத்துல் லுக்மான் 31வது சூராவினுடைய 33வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நாஸ் தக்கு ரப்பக்கும் வக்ஷு யௌம லா யஜ்ஸி வாலிதுன் அவ் வலதிஹி வலா மௌலூதுன் வ ஜாஸின் அவ் வாலிதிஹி ஷையா வலா தகுர்ரன்னக்கும் இன்ன வஅதல்லாஹி ஹக்குன் வலா தகுர்ரன்னக்கும் ஹயாத்துத் துன்யா வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர். மனிதர்களே, யா அய்யுஹன் நாஸ் தக்கு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். மனிதர்களை சொல்றான், வக்ஷு யௌம, அந்த ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், மறுமை நாளை பற்றி பயந்து கொள்ளுங்கள். லா யஜ்ஸி வாலிதுன் அவ் வலதிஹி, தந்தை தன் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது, பிள்ளை தன் தந்தைக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளலாம், நாளை மறுமையில் யாருக்கு உதவி செய்ய முடியாது. அங்கு உதவி வேண்டும் என்றால் உன்னுடைய தொழுகை இருக்க வேண்டும், உன்னுடைய நோன்பு இருக்க வேண்டும், உன்னுடைய இறையச்சம் இருக்க வேண்டும், உன்னுடைய தர்மங்கள் இருக்க வேண்டும், உன்னுடைய சுஜூதுகள் இருக்க வேண்டும். இவைதான் நாளை மறுமையில் பயன் தரக்கூடியது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். உதவி கிடைக்காத ஒரு நாள். எனவே இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹ் சொல்ற விஷயம் உண்மையானது, அல்லாஹ் வாக்களிக்கிறது உண்மையானது. ஃபலா தகுர்ரன்னக்கும் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இந்த உலக வாழ்க்கை மனிதர்களை ஏமாற்றக்கூடியதாக இருக்கிறது. படைத்தவனை விட படைத்தவனுக்கு இபாதத் செய்வதை விட என்னுடைய வியாபாரம் பெரியது, என்னுடைய உலக பொருள் பெரியது, என்னுடைய உலகம் பேசுகிறது என்று மனிதன் இபாதத்தை சர்வசாதாரணமாக விடக்கூடியவனாக இருக்கிறான். ஷைத்தான் உங்களை அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஏமாற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக குறிப்பிடுகிறான், உங்களை ஷைத்தான் அல்லாஹ்வுடைய இபாதத்துடைய விஷயத்தில் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். ஏமாந்துடாதீங்க. ஏமாந்தீங்கன்னா நாளை மறுமையில் யாரும் உதவிக்கு வர முடியாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக மிக தெளிவாக அந்த மறுமை நாளிற்காக வேண்டி நீங்கள் நல்ல அமல்களை மிக விரைவாக செய்து கொள்ளுங்கள் என்ற அழைப்பை இறைவன் நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றான். எனவேதான் அல்லாஹ் தஆலா நம்மை இந்த நன்மையான விஷயங்களை, கடமைகளை செய்வதே நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான் சூரத்துல் ஹதீத் 57வது சூராவினுடைய 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா கஅர்திஸ் ஸமாஇ வல் அர்த் உஇத்தத் லில்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل العظيم. சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனுடைய மன்னிப்பின் பக்கமும் உங்களுடைய இறைவனுடைய சொர்க்கத்தின் பக்கம் முந்திக் கொள்ளுங்கள். விரைந்து வாங்க. சொர்க்கத்துக்குரிய அமல்களை வேகமாக செய்து கொள்ளுங்கள். ரப்பிடத்தில் தௌபா செய்கிற பாவ மன்னிப்பு தேடுவதை மிக சீக்கிரமாக செய்து கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா அழைப்புகிறான். என்றால் அந்த சொர்க்கம் இருக்கிறது, அர்துஹா கஅர்திஸ் ஸமாஇ வல் அர்த், வானமும் பூமியும் எவ்வளவு விசாலமாக இருக்கிறதோ, எவ்வளவு இடைவெளி இருக்கிறதோ அவ்வளவு பிரபண்டமானதா சொர்க்கம். இது யாருக்காக? உஇத்தத் லில்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, யார் அல்லாஹ்
அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, ஈமான்தாரிகளுக்காகத்தான் இந்த சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதன் பக்கம் விரைந்து கொள்ளுங்கள், முந்தி வாருங்கள், விரைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அழைக்கப்படுகிறான். ஆனால் மனிதன் அழைக்கப்படாமலே இந்த துன்யாவை நோக்கி பறந்து கொண்டிருக்கின்றான். ஒரு நேரம் கிடைத்தால் இதில் நமக்கு எவ்வளவு லாபம் பலன் கிடைக்கும் என்று மனிதன் துடிக்கிறான். ஆனால் அல்லாஹ் தஆலா நம்மை குர்ஆனில் அடிக்கடி நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் சொர்க்கத்தின் பக்கம் வாருங்கள், பாவ மன்னிப்பின் பக்கம் வாருங்கள், இபாதத்தை நோக்கி வாருங்கள், உங்களுக்கு நிலையானது, நிரந்தரமானது, உங்களுக்கு எல்லாத்தையும் பெற்று தரக்கூடியது என்று அல்லாஹ் அறிவிப்பு கொடுத்துக் கொண்டே இருக்கிறான். அவன் கொடுக்கக்கூடிய சொர்க்கம் இவ்வளவு பிரபண்டமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொன்னார். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சிறப்பு, அல்லாஹ்வுடைய மகத்துவம் மிக்கது. அவன் யாருக்கு நாடுகிறான் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் இபாதத்தை நோக்கி விரைவாக செயல்படுத்தும்படி அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பிக்கின்றார். மேலும் நம்மை நன்மையை நோக்கி விரைய சொல்கிறான். ஏனென்றால் மனிதனுடைய கால அவகாசம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. நாட்கள் கிடைக்க மனிதனுடைய மனக்குள் நோக்கி எப்ப வருவார் என்று தெரியாது. எனவேதான் அல்லாஹ் தஆலா நன்மையை செய்வதில் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள், விரைந்து வாருங்கள். சூரத்துல் பக்ரா அல்லாஹ் சொல்றான். இரண்டாவது சூராவின் 148வது வசனத்துல ஃபஸ்தபிகுல் கைராத் ஐனமா தகூனு யஅதி பிகுமுல்லாஹு ஜமீஆ. ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மையை செய்வதில் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். உலக வாழ்க்கையில் முந்துவதை விட, செல்வத்தில் முந்துவதை விட, அவரை விட வியாபாரத்தில் நான் முந்தி செல்ல வேண்டும் என்ற துடிப்பை விட, அவரை விட செல்வாக்கில் நான் உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதை விட, அவரை விட எந்த பதவி எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசையை விட ஃபஸ்தபிகுல் கைராத், அல்லாஹ் மறுமையில் கொடுக்கக்கூடிய நன்மைக்கு நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள், அதை முடித்துக் கொள்ளுங்கள். ஐனமா தகூனு யஅதி பிகுமுல்லாஹு ஜமீஆ, நீங்க எங்க இருந்தாலும் அல்லாஹ் உங்களை ஒன்று சேர்த்து விடுவார் என்று அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் நன்மையை பார்க்க, நன்மையை செய்வதில் ஆர்வம் ஊட்டுகிறார். இபாதத்தின் பக்கம் விரையுங்கள், நன்மையின் பக்கம் விரையுங்கள், அல்லாஹ்வுடைய கடமையை பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். மேலும் அல்லாஹ் தஆலா நல்லடியார்களுடைய குணங்கள், நல்லடியார்களுடைய குணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரான் 3வது சூராவினுடைய 114வது வசனத்திலே சொல்கிறான். வமை யுமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ யுஸாரிஊன ஃபில் கைராத் வ உலாயிக மினஸ் ஸாலிஹீன். வமை யுமின் பில்லாஹ், யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, யார் மறுமை நாளை நம்புகிறார்களோ, அவர்கள் வ யஅமுருன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுவார்கள், வ யன்ஹவுன அனில் முன்கர், தீமையை விட்டு தடுப்பார்கள், வ யுஸாரிஊன ஃபில் கைராத், நன்மையை செய்வதிலே, நன்மையை அடைந்து கொள்வதிலே அவர்கள் விரைந்து வருவார்கள். வௌலாயிக மினஸ் ஸாலிஹீன், அவர்கள் தான் நல்லடியார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். சாலிஹான அடியார்கள் யார்? நன்மையின் பக்கம் விரைந்து வருவார்கள், நன்மையின் பக்கம் விரைந்து பாய்ந்து வந்து அமல்களை செய்வார்கள், இவர்கள் தான் நல்லடியார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். எனவே நாம் நல்லடியார்களாக மாற வேண்டும் என்றால் நம்முடைய பண்புகள், நம்முடைய குணங்கள் நன்மையை அடைவதிலே, இபாதத்திலே விரைந்து வர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றான். என்றால் விரைந்து செய்யக்கூடிய அமல் இருக்கிறது, நன்மையின் பக்கம் விரைவது இருக்கிறது, இது நபிமார்களுடைய பண்பு என்பதை அல்லாஹ் தஆலா நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் பற்றி சூரத்துல் அன்பியா 21வது வசனத்தினுடைய 90வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னஹும் கானூ யுஸாரிஊன பில் கைராத் வ யதுஊனா ரகபன் வ ரஹபா வ கானூ லனா காஷிஈன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், அவர் மனைவியாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? யுஸாரிஊன பில் கைராத், தர்மம் செய்வதில், நன்மையை செய்வதில் மிக விரைந்து நிற்பார்கள். அது மட்டுமல்ல, என்னிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், பதட்டத்தோடும் பயத்தோடும் அச்சத்தோடும் அவருடைய உள்ளங்களில் நடுநடுங்கும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார். நபிமாருடைய பண்பு என்ன? நன்மையை பக்கம் விரைத, நன்மையை அடைந்து கொள்ளுதல், நன்மையை பக்கம் விரைந்து செல்லுதல் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். மேலும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் வாக்கியா 56வது சூராவினுடைய 10வது வசனத்தில் சொல்கிறான். வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன் ஃபீ ஜன்னாத்தின் நஈம். எவர்கள் உலக வாழ்க்கையில் நன்மையை நோக்கி முந்திக் கொண்டார்களோ அவர்கள் தான் நாளை வறுமையிலும் முந்தியவர்கள். உலாயிகல் முகர்ரபூன், எவர்கள் விரைவாக நன்மைகளை செய்து கொண்டார்களோ அவர்கள் எங்கே நெருங்கி விட்டார்கள்? அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி விட்டார்கள். ஃபீ ஜன்னாத்தின் நஈம், அவர்கள் அல்லாஹ்வின் அருளை பெற்ற அந்த சொர்க்கத்திலே இருப்பார்கள். இந்த உலக வாழ்க்கையில் நன்மை நோக்கி நாம் விரைகின்ற பொழுது நாளை வறுமை சொர்க்கத்தில் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி விடுகிறோம். நாளை வறுமையை நோக்கி சொர்க்கம் நெருக்கமாக ஆக்கி வைக்கப்படுகிறது என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். நன்மைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய அழைப்பு நாம் அல்லாஹ்வுடைய கடமையை நோக்கி விரைய வேண்டும், நன்மையை நோக்கி விரைய வேண்டும், நன்மையான காரியங்களை
நாயகத்தில் மிக விரைவாக செய்து முடித்துவிட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா தவர்ரதத் கதமாஹு அல்லாஹ்வுடைய தூதர் தஹஜ்ஜுடைய தொழுகையை மரண படுக்கை வரை விடாமல் தொழுது கொண்டே இருப்பார்கள். அவருடைய கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு அன்னை ஆயிஷா அம்மையாரிடத்தில் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே கத ரப்பல்லாஹ் மா தகத்தம் மின் தம்பி வமா தஅக்கர், அல்லாஹ் அவருடைய முன் செய்த பாவம் பின் செய்த பாவங்களை மன்னித்து விட்டானே, இந்த நிலையில் நீங்கள் இபாதத்தில் இவ்வளவு உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அழகான பதிலை இந்த உம்மத்தினுடைய உள்ளத்தில் பதிய வைக்கின்ற வகையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஃபலா நகூன அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக ஆக வேண்டாமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் இபாதத்தை தன்னை விட்டு பிரிக்காமல், இபாதத்தை விட்டு விலகாமல், இபாதத்துக்கும் தனக்கும் ஏதோ சொந்தம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் தங்களோட இபாதத்தை ஒட்டி வாழ்ந்து கொண்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையுடைய இபாதத்தில் அடங்கிய முன்மாதிரிகள் ஏராளமாக கிடைக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்தோடு தான் இருந்தார்கள். மரண படுக்கை வரை இறை பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கு, மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை பெற்றுக் கொள்வதற்கும் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட ஒரு தூதர் எப்படி இபாதத்தை விட்டு விலகாமல் பிரியாமல் முழுமையாக நின்றார்களோ அதை பார்த்து நாம் படிப்பினை பெற்று நாமும் அந்த இறை இபாதத்தை நோக்கி உறுதியாக நிற்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு அழகிய முறையில் கற்றுக் கொடுக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு அல்லாஹ்வுடைய கடமைகளை கட்டளைகளை நிலைநாட்டுவது விரைந்து செல்வார்கள். ஒரு முறை உக்பா இப்னு ஹாரிஸ் ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு சல்லைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மதீனத்தில் ஆஸர், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் அஸருடைய தொழுகையை மதீனா நகரத்திலே நான் தொழுதேன். தொழுது முடித்த பிறகு வலமைக்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ثم قام مسرعا الى رقاب الناس, அல்லாஹ்வுடைய தூதர் சலாம் கொடுத்த உடனேயே உடனடியாக மக்களுடைய கழுத்தை தாண்டி வீட்டுக்குள் சென்றார்கள். வீட்டுக்குள் சென்று விட்டு சிறிது நேரம் கழித்து வந்தார்கள். மக்கள் எல்லாம் வியப்போடு பார்த்தார், அல்லாஹ்வுடைய தூதர் வலமைக்கு மாற்றமாக இவ்வளவு வேகமாக போனார்கள் என்று ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து குறிப்பிட்டார்கள், லகரதஹு ஷைஅன் மின் தகபின் ஃபித்தா வ தாபா, தர்மத்தினுடைய ஒரு துண்டு வெளியிலோ அல்ல தங்கமோ ஒரு திண்டு மீதி இருந்தது, அதை எடுத்து தங்கியிருப்பதை நான் பஞ்சு கொள்கிறேன், அதை உடனடியாக பங்கு கொடுக்க வேண்டும், அதை தன்னிடமிருந்து பிறகு ஒப்படைத்து விட வேண்டும் என்ற நிலை எனக்கு ஏற்பட்டது, அதுதான் உடனடியாக சென்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சின்ன பொருள், தர்மத்தின் பொருள் தன்னிடம் தங்கிவிடக் கூடாது என்று பயந்து நடக்கி உடனடியாக சென்று அதை நிலைநாட்டினார் என்றால் ஒரு நபியினுடைய உள்ளத்தில் அந்த இறை கடமைகளையும் இறை விஷயங்களை, இறை பொருத்தத்தை பெறக்கூடிய விஷயங்களில் எவ்வளவு விரைவாக துரிதப்படுத்திக் கொண்டார்களோ நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் இறை கடமைகளையும் விரைவாக நன்மையை நோக்கி பயணிக்க வேண்டும். எனவேதான் நபிகள் சொல்றாங்க, பாதியுல் அமல், அமல்களை மிக விரைவாக நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா, ஏனென்றால் ஒரு மனிதனுடைய உடலினுடைய வலிமை எப்ப குறையும், ஒரு மனிதனுடைய உடல் எப்பொழுது நோய்வாய்ப்படும் என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளமை பருவத்திற்கு ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்தார்கள். ஷாபுல் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ் லா சபலா சபஅத்து லில்லுஹு வலா பிதில்லிஹு வலா இல்லா இல்லஹு, இளமை பருவத்தில் யார் இபாதத்தில் மூழ்கி கிடைக்கிறார் அவர்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா நிழல் கிடைக்காத அந்த நாளில் அரசினுடைய நிழல் தருவான். இளமை பருவம் நிறைவு நாள் கொடுக்கப்படுகின்ற ஒரு பாக்கியம். அந்த இளமை பருவ காலத்தை நல்ல முறையில் இபாதத்திலே கழித்துக் கொள்ள வேண்டும், அதை வீணடித்து விடக்கூடாது. உலக வாழ்க்கையில் எத்தனை இளைஞர்கள், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், தன்னுடைய இளமை பருவத்தை இபாதத்தை விட்டு உலகத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய இபாதத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். இதை அளிப்பதன் மூலமாக நாளை மறுமையில் அரசினுடைய நிழல் கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களிடமிருந்து நேரடியாக பாடம் பெற்ற எத்தனை நபி தோழர்கள், குறிப்பாக உஸைஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இளமை பருவத்தில் ஈமான் கொண்டார்கள். இளமையில் ஈமான் கொண்டதினால் எவ்வளவு பெரிய இழப்பு, தன் தாயை இழக்க வேண்டிய நிலை, தான் வாழ்ந்த பூமியை இழக்க வேண்டிய நிலை, தான் உடுத்திய உடையை இழக்க வேண்டிய நிலை, தான் வாழ்ந்த வீட்டை இழக்க வேண்டிய நிலை, இதெல்லாம் சகித்துக் கொண்டு இறை மார்க்கத்தை நோக்கி பயணித்தார்கள். தன் இளமை பருவத்தை இறை பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற ஒரு நீதியில் மதீனா நகரத்திற்கு பிரச்சாரம் செய்வதற்காக அழைக்கப்பட்ட ஒரு நபி தோழருடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஷஹீதாகவும் ஆக்கப்படுகிறார்கள். அன்பிற்குரியவர்களை இப்படியெல்லாம் இறைமார்க்கத்தை நோக்கி பயணித்தார்கள். காரணம் சொர்க்கம் பெரியது என்று நினைத்தார்கள், மறுமையுடைய வாழ்க்கை பெரியது என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அந்த நபித்தோழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் களங்களுக்கு அறிவிப்பு செய்கின்ற பொழுது ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கம் போர் நடக்க போகிறது, அந்த சொர்க்கத்தின் பார் நீங்கள் வாருங்கள் என்ற உடனே ஒரு அன்சாரி தோழர் வருகிறார். யார் ரசூலுல்லாஹ் அருள்வார் காரணத்தில் சமாளிவல்ல சொர்க்கம் என்பது வானம் பூமி எவ்வளவு விசாலமா இருக்கு, அவ்வளவு பெருசா சொர்க்கம் அப்படின்னு கேட்கிறார். பாருங்க, ஆமா சொர்க்கம் என்பது அவ்வளவு பெரியதா, நான் இந்த போர்க்களத்திலே கலந்து கொண்டால் எனக்கு ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் எனக்கு சொர்க்கம் உண்டா என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த தோழர் நகம் என்று சொன்னார்கள். உடனே அந்த தோழர் தன் கையில் இருந்த பேரித்த பழத்தை எடுத்து வைத்துவிட்டு இதை நான் சாப்பிட்டால் என்னுடைய வாழ்க்கை நீளமானது ஆகிவிடும், எனவே அந்த பேரித்த பழத்தை கூட சாப்பிடாமல் அப்படியே விட்டுவிட்டு சென்று அந்த போர்க்களத்திலே கலந்து ஷஹீதாக்கப்படுகிறார் என்று சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நபி தோழர்கள் எந்த அளவிற்கு அந்த சொர்க்கத்தை நேசித்தார்கள், இறை மன்னிப்பை நேசித்தார்கள், தன்னுடைய இபாதத்திலே விரைந்து சென்றார்கள். ஆனால் நமக்கு எல்லா விதமான சொர்க்க இன்பங்கள் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டு உடல் ஆரோக்கியம் கொடுக்கப்பட்டு நமக்கென்று கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையை காற்றில் பறக்க விடக்கூடிய நிலையை உலகத்திலே நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அதனால்தான் அல்லாஹ் தஆலா இபாதத் நன்மையை செய்வது நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா அழைப்பு விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழர்களுக்கு மத்தியில் தர்மத்தை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் தர்மத்தை வாரி உடனடியாக நிலைநாட்டுவார். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஸத்தக பி ஸதகத்தின் ஃபலா மித்லுல் ஃபில் ஜன்னah. ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் சபையிலே ரசூலுல்லாஹி சஹாபாக்களுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்வார்கள். சொல்லும்போது சொன்னார்கள், ஒருவர் ஒரு தர்மத்தை செய்கிறார் என்றால் அந்த தர்மத்திற்கு அல்லாஹ் மறுமை விதி போன்ற சொர்க்கத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்றார்கள். உடனே அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் இந்தி ஹதீகதி, எனக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது யா ரசூலுல்லாஹ், அந்த தோட்டத்தை நான் இந்தி கொடுத்தால் அதிலே பல மரங்கள் இருக்கின்றன, அதுபோல அல்லாஹ் நாளை மறுமையில் எனக்கு கொடுப்பானா யா ரசூலுல்லாஹ், சொர்க்கத்தில் கிடைக்குமா என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் கொடுத்தால் நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தில் அந்த தோட்டத்தை உங்களுக்கு கொடுப்பான் என்றார்கள். உடனடியாக அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய இடத்திற்கு அந்த தோட்டத்திற்கு செல்கிறார். அந்த தோட்டத்திலே தன் மனைவியாக உம்மு தர்தா அங்கே இருக்கிறார், அவருடைய குழந்தைகள் அங்கே இருக்கின்றன. இருவருமே வெளியே வர சொல்கிறார், வாருங்கள் நான் அல்லாஹ்விற்கு அந்த தோட்டத்தை கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அவருடைய மனைவி கூறுகிறார்கள், பாரக்கல்லாஹு மஷ்தரைத ஃபியா, நீங்கள் இந்த விட்டுவிட்ட வியாபாரம் இருக்கிறது மிக பரக்கத்து பொருந்திய ஒரு வியாபாரத்தை செய்திருக்கிறீர்கள் என்று தன் மனைவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தர்மத்தை கொடுத்ததை அல்லாஹ்வுக்காக கொடுத்ததுடைய தர்மம் உங்கள் நமக்கு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் தோட்டம் கிடைக்கிறது என்று கூறி ஆசைப்பட்டு குடும்பத்தோடு வெளியாகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி தோழர்கள் தன்னுடைய வாழ்நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையிலே சொர்க்கத்தை பற்றியும் அந்த அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பற்றி சொல்லும் பொழுது உடனடியாக வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக நேசித்தார்கள், விரைந்து பாய்ந்தார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் என்று சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனால் கடமையாக்கப்பட்ட கடமைகள் நம்முடைய வாழ்நாளை தௌபாவின் பக்கமும் இஸ்திக்பாரின் பக்கமும் இரு தர்மங்களின் பக்கம் விரைந்து நாம் பயணிக்க வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடியாரை சொர்க்கவாசி என்று சொல்லிவிட்டாரே அல்லாஹ்வுடைய தூதர், உடனடியாக சஹாபாக்கள் அவருடைய அமல் என்ன என்ன அப்படி என்ன உலகத்தில் அவர்கள் சொர்க்கவாசி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள் என்று அவர்கள் கேள்வி பார்த்தார்கள். அப்படிதான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், கூறுகிறார்கள், குன்னா ஜுலூசன் யௌமன் ஃபி மஜ்லிஸி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சபையில் அமர்ந்திருந்தோம். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எத்தன அலைக்கும் ஒரு ரஜுலு மின் அஹ்லில் ஜன்னah, இப்போது உங்களுக்கு மத்தியிலே ஒரு மனிதர் வருகிறார், அந்த மனிதர் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்குரியவர் என்றார். சபையில உட்கார்ந்து இருக்காங்க, ரசூலுல்லாஹ் பயான் செய்றாங்க, மக்களுக்கு வந்து சொல்லும்போது சொல்றாங்க, இப்போது உங்களுக்கு ஒரு மத்தியில் ஒரு மனிதர் வருவார், அவர் நாளை அகலிக்கா அவர் சொர்க்கத்திற்குரியவர் என்று சொன்னார்கள். சொல்லி முடிந்த பிறகு ஒரு அன்சாரி தோழர் வருகிறார், ஒழுங்கு செய்துவிட்டு தன்னுடைய காலணியை கையில் எடுத்துக்கொண்டு தன்னுடைய தாடியிலிருந்து அந்த நீர் உழுவுடைய நீர் சொட்ட சொட்ட பள்ளிக்குள் உள்ளே வருகிறார்கள். இதை பார்க்கிறார்கள் அமர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. பிறகு மறுநாள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களுக்கு மத்தியில் ஒரு சொர்க்கவாசி வருவார் என்றார்கள். இரண்டாவது நாள் சொல்லும் பொழுதும் அந்த தோழர் தான் வருகிறார், அந்த அன்சாரி தோழர் தான் வந்தார்கள். மூன்றாவது நாள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இப்போ உங்கள்கிட்ட சொர்க்கவாசி ஒருவர் வருவார் என்றார்கள். மூன்றாவது நாளும் அதே தோழர் தான் அந்த மஸ்ஜிதுக்கு அந்த இடத்திற்கு வருகிறார். இதை பார்த்து அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்களுடைய
அவருடைய மனதில் சொர்க்கவாசியத்தோட சொல்லிட்டாங்கன்னா அப்படி என்ன அவர்கள் அமல் இருந்தது, என்ன அமல்கள் விசேஷமாக செய்து கொண்டிருக்கிறார், அதை நாம் பார்க்க வேண்டும், கற்க வேண்டும், நாம் செயல்படுத்த வேண்டும், நாம் சொர்க்கவாசி ஆக வேண்டும் என்ற அந்த தாக்கமும் ஆசையும் அவர்கள் உள்ளத்தில் நிறைந்திருந்தது. அதனால் உடனடியாக 3 தினமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சொர்க்கவாசி அவர்தான் வருகிறார் என்று அவரை பின்தொடர்ந்து செல்கிறார். பின்தொடர்ந்து சென்று அவரிடத்தில் சொல்கிறார், நான் என்னுடைய வீட்டிலே கோபமாகிவிட்டேன், எனக்கு தங்க இடம் கிடையாது, எனவே உங்களிடத்தில் நான் 3 தினம் தங்குவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று அந்த நபித்தோழர் அந்த அன்சாரி தோழரை கேட்கிறார். அப்ப அவர் சொல்கிறார், நீங்க தாராளமாக தங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய அந்த தோழர் அபூபக்கர் ஆசார் 3 நாள் தங்கி அவருடைய இபாதத்தை கவனிக்கிறார்கள். சொர்க்கவாசி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, அப்படி என்ன அவன்கிட்ட இருந்து பார்க்கறாங்க. அவருடைய தொழுகை இன்றைக்கு போல அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியதை போல தொழில் வரலாறு தொழுகை செய்கிறார், தர்மம் செய்கிறார், தஸ்பீஹ் செய்கிறார், தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுகிறார். எல்லோரும் செய்வதை போன்ற ஒரு இபாதத்தில் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் முறையாக செய்து கொண்டிருக்கிறார். அப்போது பிறகு 3 நாள் கழித்த பிறகு விசேஷமாக ஒன்றும் தெரியவில்லையே, ஆனால் எப்பொழுதும் கடைபிடிக்கக்கூடிய இபாதத்தை தான் செய்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இவரை 3 தினமாக சொர்க்கவாசி சொர்க்கவாசி என்று சொன்னார்கள், என்ன அப்படி சிறப்பு இருக்கிறது என்று யோசித்து கடைசியில் அவரிடமே சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள், என்ன அமல் செய்கிறது நான் பார்ப்பதற்காகத்தான் உங்களிடத்திலே வந்தேன், நான் என்னுடைய குடும்பத்தில் எந்த விதமான சண்டையும் கிடையாது, உங்களுடைய அமலை தெரிந்து கொள்வதற்காகத்தான் வந்தேன் என்று சொல்கிறார். அப்பொழுது அந்த அன்சாரி தோழர் சொல்கிறார், நான் எந்த ஒரு அமல் செய்தாலும் இது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய அமலை மட்டும் தான் செய்து கொண்டிருக்கிறேன், இதை தவிர வேறு ஒன்றுமில்லை. ஆனால் என்னுடைய உள்ளத்தில் ஒரு விஷயத்தை நான் எப்பொழுதும் செயல்படுத்துவேன், என்னவென்று சொன்னால் லா அஜிது நஃப்ஸி அஹதம் மினல் முஸ்லிமீன ஃபிஷா, இந்த உலகத்தில் எந்த இஸ்லாமிய சகோதரர்கள் மீது நான் மோசடி செய்ய வேண்டும் என்ற சிந்தனை என் மனதில் இடம் பிடித்ததே கிடையாது, யாரையும் ஏமாற்ற வேண்டும் என்ற என்னுடைய எண்ணத்தில் உள்ளத்தில் தோன்றியதே கிடையாது, இது என்னுடைய மனப்பக்குவம் என்று அந்த தோழர் சொல்கிறார். என்னுடைய உள்ளத்தில் யாரையும் ஏமாற்றணும் மோசடி செய்யணும் அப்படிங்கிற பண்பு என்கிட்ட கிடையாது. அதே நேரத்தில் அல்லாஹ் யாருக்கு செல்வாக்கையோ அல்லது எளிமையோ எதையோ அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள் அதை பார்த்து நான் போராமைப்பட்டதும் கிடையாது. இந்த இரு பண்புகள் இடத்தில் இருக்கிறது. நான் யாரையும் பற்றி போராமைப்பட மாட்டேன், யாரையும் ஏமாற்ற மாட்டேன் என்ற பண்பை குணத்தி இருந்து கொண்டிருக்கிறது என்று அந்த தோழர் சொன்ன பொழுது அவர் சொன்னார், இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை சொர்க்கவாசி என்று 3 தினமாக கூறியதனுடைய உயர்ந்த பண்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சுட்டிக்காட்டினார் என்பதை நான் புரிந்த தோழர் சொல்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தோழர் சொர்க்கவாசி என்று கூறியவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழருடைய பண்புகளை நன்மைகளை நோக்கி பயணித்து தேடி கண்டுபிடித்த நன்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொர்க்கவாசிகள் அந்த அமல் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக சஹாபாக்கள் முன்னின்றார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு உடல் ஆரோக்கியத்தை, வியாபாரத்தை, மனைவி மக்களை கொடுத்திருக்கிறார். நாம் இபாதத்திலே எவ்வளவு விரைவாக இபாதத்தில் கவனம் செலுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு நாம் இபாதத்திலே கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய நன்மையான காரியங்களை போட்டி நாம் முந்திக் கொள்ள வேண்டும். அவரை விட ஜமாத் தொழுகையா அல்லாஹ் தொழுகையா நாம் முந்தி பள்ளியில் போய் உட்கார வேண்டும், நான் முந்தி சென்று தஸ்பீஹ் ஓதிக் கொண்டிருக்க வேண்டும், அவர் தஸ்பீஹ் ஓதவில்லையா நான் தஸ்பீஹ் ஓத வேண்டும் என்ற இபாதத்தில் நாம் முந்திக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கி கொள்வதுதான் ஒரு சொர்க்கவாசியுடைய பண்புகள் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இபாதத்தில் விரைவாக அமல்களை செய்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அழைப்புடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைதான் நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு நபித்தோழருடைய வரலாற்றை நாம் படிக்கும் பொழுது ஏராளமான சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்நாளில் நன்மையை அடைந்து கொள்வதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். காரணம் அவர்கள் மறுமையை நேசித்தார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக இதனால்தான் நீங்கள் மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து வாருங்கள் என்று அழைக்கப்படுகிறார். எனவே இந்த நன்மை பக்கம் நாம் வறுமைக்காக நாளை வறுமை நமக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்றால் நன்மையை நோக்கி இறைவனால் கடமையாக்கப்பட்ட அந்த காரியங்களை மிக விரைவாக செயல்படுத்துவதற்கு உறுதியாக இருக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வா தவான் அல்ஹம்துலில்லாஹி பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். இதற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளின் மூலமாகவும்
நாம் நாளை மறுமையில் சொர்க்கத்தை பெறுவதற்கு, நம்மை நாளை மறுமையில் நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்கான அத்தனை உபதேசங்களும் இறைவன் நமக்கு வழிவகுத்து கொடுக்கின்றார். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா நம்மை இபாதத்தில் கவனம் செலுத்த சொல்கிறார். நாம் நன்மையை அடைந்து கொள்வதற்காகத்தான் வாரத்தில் ஒரு நாள் ஜும்மா தினத்தில் அல்லாஹ் தஆலா சொற்பொழிவுகளை கேட்டுக்கொள்ள வேண்டும், நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே ஜும்மா தினத்தினுடைய மகத்துவத்தை புரிய வைப்பதற்காகவே ஜும்மா என்ற ஒரு சூறாவை இறக்கி அதில் ஒரு அழைப்பு விடுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி லியௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வின் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டவர்களே, மறுமை நம்பிக்கை கொண்ட மக்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி லியௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாளில் உங்களுக்கு பாங்கு சொல்லி அழைக்கப்பட்டு விட்டால் ஃபஸ்அவு, எந்த சாலிஹோ அல்லாஹ் குர்ஆன்ல போட்டார், அல்லாஹ் சொல்றார் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டுவதற்கு பக்கம் விரைந்து வாருங்கள், தாமதப்படுத்தாதீங்க. உங்களுடைய மனயிச்சின் அடிப்படையில் வராதீங்க, நீ ஆசைப்பட்ட விதத்துல வராதீங்க, நன்மை அடைந்து கொள்ள முடியாது. படைச்ச ரப்பு சொல்றான், உணவளித்தவன் சொல்றான், உங்களுக்கு சொத்து சுகங்களை கொடுத்த இறைவன் சொல்றான், உனக்கு மனைவி மக்களை கொடுத்த ரப்புல் ஆலமீன் ஆணித்தரமாக அடித்துக் கொள்கிறான். ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ். வெள்ளிக்கிழமை பாங்கு சொல்லப்பட்டால் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய குணமும் பண்பும் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் இறை இல்லத்தை நோக்கி மிக விரைவாக வர வேண்டும். உங்களுடைய வியாபாரத்தை விட வேண்டும். எந்த வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக ஆக்கி வியாபாரம் செய்யுங்கள், பரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், பரக்கத்தை தேடுங்கள் என்று கூறிய இறைவன் ஜும்மா தினத்தினுடைய பாங்கோசி அழைக்கப்பட்டால் நீங்கள் பள்ளியை நோக்கி வர வேண்டும், அந்த வியாபாரத்தை விட்டுவிட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு வலியுறுத்துகிறார் என்று சொன்னார். நன்றாக சொல்லப்பட்டும் உணர்த்தப்பட்டும் குர்ஆன் உணர்த்திக் கொண்டு இருந்தும் அதை நாம் உதாசீனப்படுத்தினால் நாம் எப்படிப்பட்ட ஒரு பாவிகளுடைய பட்டியலில் நம்முடைய பெயர்கள் பதிவு செய்யப்படுகிறது, அது யாராலும் மறைக்க முடியாது. வானவர்களுடைய புத்தகத்தில் நாம் பதிவு செய்யப்படுகிறோம், இவரை ஓரோ பெரிய பாவி, இறைவனால் அழைக்கப்பட்ட அந்த நேரத்தை உதாசீனப்படுத்துகிறார், அல்லாஹ்வுடைய கடமையை புறக்கணிக்கின்றார் என்ற பட்டியலில் நாம் ஆக்கப்பட்டு விடுவோம் என்றுதான் அல்லாஹ் தஆலா நீங்கள் அழைக்கப்பட்டால் நேரத்தோடு வந்து விடுங்கள், விரைந்து வாருங்கள், வியாபாரத்தை விட்டு விடுங்கள், ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ. இதுதான் உங்களுக்கு சிறந்தது, சிறப்புக்குரியது. படைச்சரப்பு நம்மளை விட ஒரு விஷயம் நமக்கு சிறந்தது என்று சொன்னார், உலகத்தில் அல்லாஹ்வை விட உலகத்தில் வேறு யாராலும் ஒரு சிறந்த வழியை காட்டவும் முடியாது, ஒரு சிறந்த இடத்தை பெறவும் முடியாது. ஒரு உயர்ந்த இடத்தை நாம் அடைவதற்கு எந்த நோக்கமோ அந்த பாதையை நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் திட்டவட்டமாக உனக்கு சிறந்தது இதுதான், உனக்கு உன்னுடைய காலம் நேரம் இந்த நேரத்தில் நீ இந்த வேலையை தான் செய்ய வேண்டும் என்று நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீன் ரிஸ்க் கொடுக்கிறவன், பேச வச்சவன், ஒரு சாப்பிடும் போது அந்த சுவையை இனிக்கக்கூடிய அந்த சுவையை உணரக்கூடிய நாவை கொடுத்தவன் அவன் தான் சொல்கின்றான், உனக்கு இந்த நேரம் வந்தால் இருக்க வேண்டிய இடம் இங்குதான், அதையும் மீறி நடந்தால் உன்னுடைய மிகப்பெரிய அழிவை நோக்கி பயணிக்கின்றார். நாளை மறுமையில் நரக நெருப்பிற்கு தன்னை நீ தயார்படுத்திக் கொண்டிருக்கிறாய் என்பதை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறார். எனவே ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக எது நமக்கு சிறந்தது, எது சரியானது, சத்தியமானது, நிலையானது, பயன் தரக்கூடியது, சொர்க்கத்தை பெற்றுத் தரக்கூடியது, மன்னிப்பை தரக்கூடியது என்று கூறுகின்றாரோ அப்படிப்பட்ட அமல்களை உள்ளத்தில் பதிய வைத்து அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கிய புரிவாராக. ஆமீன். واخر دعوانا الحمد لله رب العالمين. ان الله يأمر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله العظيم يذكركم واشكروا على نعمه يزدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون.